ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ஈஸ்வரி. இப்போ உங்களுக்கே தொடர்ச்சி நான் வீடியோ போடுறப்ப தெரிஞ்சிருக்கும். ஆடி பெருக்கு, ஆடி அமாவாசை 2 நாளும் செம வேலைங்க. பெண்டு நிமிந்துருச்சு. நேற்று வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நம்ம நிறைய காய் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்தோம். அதில் பச்சை மிளகா நிறைய வாங்கிட்டு வந்தாங்கங்க. எவ்வளோ பச்சை மிளகா எனக்கு தேவையில்லை. நிறைய யூஸ் பண்ணது போக அவ்வளோ மீதி. நேற்று வச்ச சாம்பார், ரசம், தயிர் எல்லாமே கொஞ்சம் மிச்சம் இருக்க தான் செய்யுது. இப்போ அதுக்கு ஒரு சைட் டிஷ் என்ன செய்யலாம் அப்படின்னா, பச்சை மிளகாய் ஏன் வேஸ்ட்டாக போகுது, அதில் புளி ஊற்றி பச்சை மிளகாவை நம்ம சமைக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டான சைட் டிஷ்ஷுங்க. சூப்பராக இருக்கும். இது போல் பச்சை மிளகாலாம் 5-10 ரூபா கேட்டாலே இப்போலாம் கம்மியாக தான் தராங்க. இருந்தாலும் பச்சை மிளகாய் இருக்க போய் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பச்சை மிளகாவில் ஃபஸ்ட்டு இப்படி நல்லா அலசிட்டு காம்பு எடுத்துடலாம். காம்பு எடுத்துட்டு இப்படி முழுசாக போட்டோன்னா வெடிக்குங்க எண்ணெயில். அதனால் இது போல் நம்ம கீரி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் கீரி எடுத்துட்டேங்க. ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை ஊற போட போகிறேன். இதை நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணி எண்ணெய் சட்டி வச்சுருங்க. எண்ணெய் சட்டியில் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு. இது பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுக்கலாம். இது போல் நல்லா படபடன்னு பொரிஞ்சதுக்கப்புறம் எடுத்துடலாம். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது செவந்து வரும் பாருங்கள். பொரியுது, செவந்துடுச்சு. இப்போ எடுத்து நம்ம ஆற வச்சு இதை பவுடர் பண்ணிட்டு வந்துடலாம். அதே எண்ணெய் சட்டியில் எண்ணெயை கொஞ்சம் சேர்த்துக்கங்க. இப்போ பச்சை மிளகாவை அதில் போட்டுடலாம். பச்சை மிளகாவை கீறிட்டு தாங்க சேர்க்கணும், இல்லைன்னா வெடிக்கும். கொஞ்ச நேரம் வதங்கட்டும். இப்போது இது மேலே கருவேப்பிலை கொஞ்சம் போடுங்க, கொஞ்சம் மஞ்சத்தூள். இப்போது நல்லா இது நல்லா வதங்கினது தெரியுங்க. பச்சை மிளகா பாதி வேகணும், அந்த அளவுக்கு நம்ம வதக்கலாம். இங்கே பாருங்கள், தோல்லாம் வழுவுண்டு வந்துருச்சு. உப்பு சேர்க்கலாம். புளி ஊற்றிடலாம். இப்போ இதில் பெருங்காயத்தூள் சேருங்க. அப்புறம் நம்ம பொடி பண்ணி வச்ச கடுகு, வெந்தயம் இதை போட்டு நம்ம நல்லா வதக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த தண்ணி வற்றி இந்த பச்சை மிளகா அதிலே வேகும். வெந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இதை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை 1 மாதம் வரைக்கும் வச்சு கூட சாப்பிட்லாம். ஆனால் 1 மாதம்லாம் இருக்காது, ஒரு 3 நாள்லேயே காலி பண்ணிவிடுவாங்க. எல்லாத்துக்கும் சூப்பர் சைட் டிஷ்ஷுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். தண்ணியெலாம் வற்றிடுச்சு. இன்னும் கொஞ்சோண்டு சுண்டினதுக்கப்புறம் நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதை இறக்கிடலாம். நீங்கள் இன்றைக்கி செஞ்சுட்டு நாளைக்கு சாப்பிட்டாலும் சரி, உடனே சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஆனால் நாளைக்கு சாப்பிட்டோன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 1 மாதம் அளவுக்கு ஊற அவ்வளோ டேஸ்ட் இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள்கிட்ட கேட்குறதெல்லாம் நான் ஒரே ஒரு லைக் தான். நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்குறவங்க யாராவது இருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் ஹாய் சொல்லுங்கள். இதை ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக பிடிக்கும். ரொம்ப ஈஸி தாங்க. எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக இது மேட்ச் ஆகும். உங்கள்கிட்ட இன்னொன்று சொல்லணும். நான் நம்ம சேனல் மானிட்டைசேஷன் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் வந்துடுச்சுன்னு சொல்லி நான் எல்லாருக்கும் தேங்க் பண்ணி ஒரு வீடியோ போட்டேன். அது சும்மா 1.5 நிமிஷம் வீடியோ தான். அதில் நான் பார்கோட்லாம் காட்டியே போட்டேன். எனக்கு அது காட்டக்கூடாதுன்னு தெரியாமல். அதனால் நிறைய பேர் எனக்கு வாழ்த்து சொல்லிகிட்டு இருந்தீங்க. அந்த வீடியோ நல்லாவே ரெக்கமெண்ட் ஆகியிருந்தது. நிறைய பேரோட விஷஸும் எனக்கு கிடச்சிருந்தது. ஆனால் அந்த பார்கோடு காட்டக்கூடாது, நாளைக்கு பின்னாடி பிரச்சனை வரும்னு சொன்னால அந்த வீடியோவை நான் டெலீட் பண்ணிட்டேன். இப்போ திரும்பவும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்த்து எனக்கு விஷ் பண்ணணுன்னு நினச்சாக்க போய் பாருங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.